அல்லவை தடுப்போம் நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். சென்னை மாநகராட்சி அதிகாரிகளின் மெத்தனம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கொழுத்து வாழும் கொசுக்களுக்கு சென்னை மாநகராட்சி முடிவு கட்டுமா? மக்களை தாக்கத் தயாராகும் கொசு பட்டாளம் மெத்தன போக்கில் அதிகாரிகள் கவனிப்பார்களா? சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் பிரதானமாக அமைந்துள்ளது கழுவெளி என அறியப்படும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். பல ஏக்கர் சதுப்பு நிலமானது சுருங்கி தற்போது சிறிதளவாகவே காணப்படுகிறது. இந்த சதுப்பு நிலத்தில் சென்னை மாநகராட்சியின் சார்பில் ஒரு பகுதியில் குப்பை கிடங்கு அமைத்து குப்பைகளை தரம் பிரித்து அகற்றி வருகிறது. இருந்த போதும் கூட அந்த குப்பையின் கழிவுகள் மழை நீரில் ஊறிப்போய் சதுப்பு நிலங்களில் தேங்கி நிற்கும் நல்ல நீரில் கலப்பதால் அந்த நன்னீர் கெட்டு துர்நாற்றம் அடித்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த நீரில் கொசுக்களோ கோடி கோடியாக பல அளவில் உற்பத்தியாக வளர்ந்து விடுகிறது. இந்த பகுதியில் குப்பை கொட்டி வரும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கும் சரியான நடவடிக்கைகள் மேற்கொள்வது கிடையாது என்று வன ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், பறவை ஆர்வலர்கள் தொடர்ந்து தெரிவிக்கின்றனர். உடனடியாக சீர்கெட்டு கிடக்கும் சதுப்பு நிலத்தை கழிவுநீர் சேராமல் தடுக்க வேண்டும். முறையாக மருந்துகளை தெளித்து கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்கள் சார்பாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இது மழைக்காலம் என்பதால் நோய் தொற்று பரவாமல் விரைந்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் என்று சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கொசுக்களால் நோய் தொற்று உருவாகி உயிர் பலி ஏற்படும் முன்பாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்வார்களா சென்னை மாநகராட்சி அதிகாரிகள்? அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், அதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை இந்த வீடியோ காணொளியிலே நாம் காண்போம். இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என்பது முக்கியமான ஒரு நீர் நிலை ஆகும். இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கடந்த 2022 ஆண்டு யுனெஸ்கோ மாநாட்டிலே இதற்கு ராம்சார் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. உலகிலேயே வெகு சில நிலத்தடி நீர் நிலைகள்ல தான் இது போன்று ஒரு ராம்சார் அந்த அங்கீகாரம் கிடைக்கப்பெறும். அதுவும் இந்தியாவிலே, நமது தமிழகத்திலே, சென்னையிலே இது போன்ற ஒரு ராம்சார் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், அதனுடைய அவல நிலை இப்பொழுது மிகவும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நீங்கள் பார்க்கலாம் வீடியோவிலே. எப்படி ஒரு அவல நிலையில் இருக்கிறது. அங்கு சென்னை மாநகராட்சி ஒரு இடத்திலே அங்கே குப்பைகள் எல்லாம் கொட்டி அந்த குப்பைகள் மூலியமாக நிலத்தடி நீர் மாசடைந்து கழிவு நீர் உற்பத்தியாகி கொசுக்கள் உற்பத்தியாகி இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொசு உற்பத்தி செய்யும் ஒரு கூடாரமாக, ஒரு ஃபேக்டரியாக அது இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதனால் பொதுமக்கள் பல்வேறு வியாதிகளுக்கு உட்பட்டு, டெங்கு போன்ற வியாதிகள், காய்ச்சல்கள் உட்பட்டு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். மேலும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலே தற்பொழுது அரசு இங்க ஈகோ பார்க் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு பொதுமக்களிடையே
கருத்து கணிப்பு கேட்கப்பட்டது. அந்த கருத்து கணிப்பில் பொதுமக்கள், குடியிருப்போர் நலச்சங்கம்லாம் இந்த ஈகோ பார்க் வரக்கூடாது என்பதை ஆணித்தரமாக அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே எடுத்துரைத்தார்கள். ஆனால் பொதுமக்களின் கருத்துக்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு, நிராகரித்து விட்டு சென்னை மாநகராட்சி, இந்த தமிழக அரசு அங்க ஒரு ஈகோ பார்க் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். இதுவும் முற்றிலும் கண்டனத்துக்குரியது. இது குறித்து குடியிருப்போர் நல சங்கங்கள் எல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது என்ன என்பதை வெகு விரைவில் கூறுவதாக கூறியிருக்கிறார்கள். இது மாநில குடியிருப்போர் நலச்சங்கம் ஆர்வா என்று கொள்ளக்கூடிய அந்த மாநில குடியிருப்போர் நலச்சங்கமும் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாகவும், அடுத்த கட்ட இது அவர்களுடைய அனைத்து குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அவர்களுடைய கருத்தை கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலே கொசுக்கள் உற்பத்தியாகி மிகவும் ஆபத்தாக இது இருக்கிறது. இந்த செய்தியை பார்த்துவிட்டு, இந்த வீடியோவை பார்த்துவிட்டு சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அந்த குப்பை கொட்டுவதை அகற்றிவிட்டு, அந்த நிரந்தரமாக குப்பை கொட்டுவதை அகற்றிவிட்டு இந்த நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும், காடுகளை பாதுகாக்க வேண்டும். இந்த ராம்சார் அங்கீகாரம் கிடைக்கதை அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை வைக்கிறார்கள். இதை செய்வார்களா என்று பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.